ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் அவர்களுக்கு சினிமா, அரசியல், பர்சனல் அப்படின்னு அனைத்துமே தற்பொழுது கேள்விக்குறியாகவும் பிரச்சனையாகவும் போய்கிட்டிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் அவர் அரசியலில் என்ட்ரி கொடுத்ததா அப்படிங்கிறது நம்மள பல பேருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் அரசியலில் என்ட்ரி கொடுத்ததால் அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு பல தடைகளும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அரசியலில் கூட பல அடிகளை வாங்கினார். கரூரில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நிகழ்ந்தது. அதில் பல பேர் உயிரிழந்தாங்க. அந்த பிரச்சனையை இன்னுமுமே போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை சிபிசிஐடி கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுமே தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களை விசாரித்து கொண்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் அவருடைய மனைவி சங்கீதா அவர்களிடமிருந்து விவாகரத்து கூறி மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனு சமீபத்தில் லீக் ஆகி மிகவும் வைரல் ஆகுச்சு. அதில் சங்கீதா அவர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பது பலருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல கேள்விகள் இருக்கு, ஆனால் எதற்குமே பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தற்போதைய சூழ்நிலையும் அமைந்திருக்கு. தளபதி ஒரு செய்தியாளர் சந்திப்பு அல்லது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து அனைத்திற்குமே விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தளபதி பத்திரிகையாளரை சந்திக்கல. அவருடைய அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு 2வது திருமணம் ஏற்பாடு நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதன்படி பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களுடன் தான் 2வது திருமணம் அப்படின்னு சோசியல் மீடியாக்களையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேள்வியை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களிடம் கேட்கப்பட்டுச்சு. அவருமே பட்டும் படாமல் பதில் சொல்லியிருக்காராம். அப்படின்னா 2வது திருமணம் உண்மைதானா அப்படின்னு தளபதி ரசிகர்களே தற்போது யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் மௌனம் கலைத்தால் தான் எதுவுமே தெரியும்.